வணக்கம். தரமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களோடு நான் தொடர்ச்சியான என்னுடைய அறிவுரை நிகழ்வு ஒன்றை தொடர்ச்சியாக நடத்த தீர்மானித்து அந்த மாணவர்களுக்கு அறிவு புகட்டும் முறையிலே இந்த காணொலியை முதல் பதிவேற்றம் செய்கின்றேன். இதனை கண்டிப்பாக பார்வையிடுவோர் இது பயனுள்ளது என கருதினால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். ஏனென்றால் அப்படி என்றால் தான் எனக்கு இதில் உண்மையான பயன் கிடைக்கின்றது என்று கருதி தொடர்ச்சியாக வெளியிட உற்சாகம் பெறும். இப்பொழுது நான் நேரடியாக மாணவர்களிடம் செல்கின்றேன். மாணவ செல்வங்களே, குழந்தைகளே, நீங்கள் குழந்தை பருவம் தாண்டி சிறுவர் பராயம் அடைந்திருக்கிறீர்கள். அப்போ இந்த தருணத்தில் முதலாக நீங்கள் சந்திக்கின்ற அரச பரீட்சை இது. இந்த பரீட்சையால் சில நெருக்கடியான பதட்டமான உளைச்சலான நிலையில் நீங்கள் சில வேளை காணப்படலாம். ஆனால் உங்களை பொறுத்தவரையிலே அப்படி இருக்காது. ஆனால் உங்களோட பெற்றோர்களுக்கு அப்படியான ஏற்பாடு ஏற்படுவதற்கு நீங்கள் ஒரு சாதகமான ஆளாக இருக்கக்கூடும். அப்போ நீங்கள் உங்களுடைய பெற்றோரை மகிழ்விப்பதற்காகவும் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்காகவும் சில ஆலோசனைகளை சிறிய காணொலிகளாக நான் தொடர்ச்சியாக வெளியிட விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் இந்த பரீட்சை ஏன் சித்தி அடையணும் என்ற ஒரு சித்தி என்பது மற்ற பிள்ளைக்கு மேலே பெற வேணும் என்ற ஒரு கேள்விக்குறி உங்களோட மனதில் தோன்றலாம். அதாவது குழந்தைகளே, இப்போ முன்னணி பாடசாலை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு படிக்கல். காரணம் என்னென்னு சொன்னால், முன்னணி பாடசாலையிலே பல மாணவர்களும் முன்னணியாக இருப்பார்கள், திறமையான மாணவர்கள் இருப்பார்கள். அப்போ உங்களோட சூழல், கல்வி சூழல் உங்களை தொடர்ந்து கல்வி கற்பதற்கு உற்சாகமாக இருக்கும். திறமையான மாணவர்களோடு இருக்கும்போது நீங்கள் சாதாரணமாக இருந்தால் கூட திறமையானவர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை அது உண்டு பண்ணுகின்றது. அப்போ முன்னணி பாடசாலையிலே அனுமதி பெறுவது ஒரு முக்கியமான செயற்பாடு. அப்போ முன்னணி பாடசாலை வருவதற்கு இந்த புலமை பரிசில் பரீட்சையில் வெற்றுப்புள்ளிகளுக்கு மேலே பெற்றால் அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக கிடைக்கும். ஒன்று, வறிய பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு சிறிய சன்மானம் நிவாரணமும் கிடைக்கின்றது. இரண்டாவது, வசதி நிறைந்தவர்களாக ஏற்கனவே முன்னணி பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து கற்பதற்கும் உங்களை பற்றி மற்றவர்கள் ஒரு கணிப்பீடு செய்வதற்கும் இந்த புள்ளிகள் உங்களை ஒரு தரத்தில் நிறுத்தம். அப்போ இந்த முறையில் எல்லாருக்குமே இந்த பரீட்சை முக்கியத்துவம் வாய்ந்தது தான். உங்களோட புள்ளிகள் உங்களுடைய கற்கை ஆர்வத்தை, சிறுவர் பராயத்தை கற்கை ஆர்வத்தை காட்டுகின்றது. அதுபடியாக நீங்கள் எல்லாரும் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தான். இனி அடுத்த கட்டம், இது ஏன் முக்கியம் என்பதற்கு முதலான காரணத்தை சொல்கிறேன் கேளுங்கோ. நீங்கள் இப்போ உங்களுடைய சூழலில் உங்களை சுற்றவரை இருக்கிறவைகளை பார்த்துருக்கிறீர்கள். மற்றவர்கள் அவர்களை மதிக்கிறது, கௌரவம் கொடுக்குற இடங்களை பார்த்திருப்பீர்கள். இப்போ உங்களை சூழல் உள்ள பல பேரை பார்த்திருப்பீர்கள். நீங்கள் வைத்தியசாலை போனால் ஒரு வைத்தியரை எவ்வளவுக்கு மற்றவர்கள் மதிக்கிறார்கள், ஒரு கட்டிட கலைஞரை மற்றவர்கள் எப்படி மதிக்கிறார்கள், ஒரு அதிபர், ஆசிரியர், வக்கீல், சட்டத்தரணி, கணக்காளர் என்று உயர் பதவியில் இருப்பவர்களை மக்கள் மதிக்கிற நிலைப்பாடை பார்க்க பொழுது ஒரு விஞ்ஞானி. அப்போ உங்களுக்கு அந்த நிலை நீங்கள் அடைய வேண்டும் என்று ஒரு ஆவல் ஏற்படுவது தவறல்ல. அப்போ அந்த நிலையை அடைய வேண்டும் என்று லட்சியக்கனவு காணுங்கள் என்றுதான் டாக்டர் அப்துல் கலாம் கூடி சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த நிலையை நீங்கள் ஒரு லட்சியக்கனவை காண வேண்டுமென்றால், லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் அதற்கு இந்த பரீட்சை பெறுவது நிச்சயமாக உதவி செய்யும். நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு கௌரவமான, உங்கள் பெற்றோருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பிள்ளையாக, அதாவது ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவராக வருவதற்கு இந்த பிள்ளை பருவத்தை நீங்கள் அத்திவாரமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் நிச்சயமாக இந்த பரீட்சையில் உங்களால் முடிந்தளவு புள்ளிகளை பெறுங்கள். அதாவது முடிந்தளவு புள்ளிகளை பெறுங்கள். தொடர் முயற்சி செய்தால் நிச்சயமாக அவற்றை புள்ளிக்கு மேலே பெறலாம். இது கடினமான பரீட்சை அல்ல.
இதற்கு நான் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னென்றால், நான் நிறைய காணொலிகள், நான் இந்த கற்பித்தலில் நீண்ட கால அனுபவம் உள்ளவன், நிறைய காணொலிகள் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு சந்தர்ப்பங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க, நிறைய பார்க்காதீங்க, சலிப்பு ஏற்படுற வழியில் பாராதீங்கோ. நீங்கள் விரும்புகிற அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து உங்களை முன்னேற்றி கொள்ளுங்கள். இன்னும் பல ஆலோசனைகள் தொடர்ச்சியாக தருவேன். இத்தோடு இந்த ஆலோசனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.